இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபுரத்தில் இருக்கிற நம்ம பாலமுருகண்ணாவோட எஸ்பிபி நாட்டுக்கோழி கடையில் இருக்கிறோம். அப்படியே முழுசாக உரிச்சு இன்றைக்கி எதுக்காக இவர் கடைக்கு வந்துருக்கிறோம்னா கடக்நாத்துங்கிற கருங்கோழியை வாங்கி சுட்டு சாப்பிட்லான்னு வந்துருக்குறோம். அண்ணன் இன்றைக்கி கடை லீவ் விட்ருந்தார். கருங்கோழி இவர் கடையில் மட்டும்தான் இருந்தது. பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே 5 நிமிஷத்தில் வந்துட்டார். வந்து அவர் எடை போட்டு வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. கறியை வாங்கிட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோங்க. ஸ்டார் ஈகிள் ரேபிட் ஃபார்ம்லேருந்து நான் உங்கள் ஈகிள். வந்த உடனே குதிரை தண்ணி கேட்டாங்க. தண்ணி வெஸ்ட்டு அடுப்பு செட் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நம்மக்கிட்ட ஒரு பிளேட்டு கூட இல்லை. மேலே வைக்கிறதுக்கு மசாலா கலக்கிறதுக்கு அப்படியே வந்தோம். அவனை அடுப்பை ரெடி பண்ண சொல்லிட்டு இலை குச்சி விறகுல எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் காட்டுக்குள்ளே போயிட்டுங்க. பண்ணி இப்படி தான் உரிச்சு சாப்பிட்டு போகும். இதோட தனியாக ஒரு குச்சி இருக்குது. ஒரே ஒரு குச்சி மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிதுங்க. அதை வெட்டிட்டு அந்த குச்சியில் இருக்கிற இலைகளே கொஞ்சம் எடுத்துட்டு வேலை செய்யணும். இங்கே வந்து ஒரு மட்டை
விறகு குச்சி இலையில எடுத்துகிட்டு வந்து போட்டு ஷெட்டுக்கு வந்து இலையை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்து கழுவிட்டு வர சொன்னாங்க. கழுவிட்டு வந்த இலையில தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், மீடியமான உப்பு, கலருக்காக ஜிலேபி பவுட்ரு, எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடற்கரை கருங்கோழிமாங்கல்ல எந்த பொருளுமே வெள்ளையா இல்லை பாரு, வேறு கலரில் இல்லை பாரு, ஈரலும் கூட கருகருந்தது. இந்த கரெக்டில் அளவு போட்டு கருங்கோழியில் தடவ வேண்டியதுதாங்க. கோழி வாயை பொழத்து மசாலா உள்ளே சொருகி விட்டேங்க. அப்புறம் நல்லா இருக்கிற மசாலாவில் எடுத்து தடவி விட்டு வெயில் வருது, சரி போய் அங்கே வச்சுருவோம். அந்த ஈரல் அதுக்கும் மசாலாலாம் தடவி விட்டு அதே இலையில் தூக்கிட்டு போய் வெயிலில் வச்சிட்டாங்க. சரி, மசாலாவெல்லாம் கோழியில் ஊறட்டுன்னு வெயிலில் வச்சுட்டு அடுப்பு செட் பண்ணுறதுக்கு வந்துட்டேங்க. அந்த வெட்டிட்டு வந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ரெடி பண்ணாங்க. குச்சி எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு வர சொன்னாங்க. அவனும் பழுவருக்கு போயிட்டான். குச்சியை கழுவிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் விறகடிக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நானும் வெட்டி கொடுத்துட்டு இருந்தேன். அவன் அடுக்க, நான் வெட்டேன், அவன் அடுக்கன்னு நல்லா ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருந்தது. மழை பயங்கரமாக இருக்குதுடா. பூரா பனி மூட்டமாயிருச்சு. மழை அடிவாரத்தில் தான் நம்ம தோட்டம் இருக்குது. ஆனால் மழை ஏதோ ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி செல்லில் காட்டுது. வேண்டா மழை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் நான் சொன்னேன். மழை வருமா இல்லையா? மழை நின்றுச்சுங்க. முழுசனைக்கெல்லாம் லைட்டாக தூரல் இருந்தது. ஆனால் 1 மணி நேரம் விடாமல் பெஞ்சிச்சுங்க. வெட்டிட்டு வந்து அந்த குச்சிலேயே ஒரு சின்ன பிட்டை மட்டும் கட் பண்ணி கோழி மேலே ஆயில் தடவுறதுக்காக சின்னதாக ஒரு ப்ரஷ் ஒன்று பண்ணேங்க. பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து கழுவ சொல்லிட்டேன். ஒன்று கழுவிட்டா. நெக்ஸ்ட்டு கோழி மசாலா தடவின கோழி எடுத்து குச்சியில் சொருகிட்டோம். சொருகி சென்டர் வரைக்கும் எடுத்து போய் வச்சுட்டு கட்டு கம்பி எடுத்து கட்டி வச்சுட்டாங்க.
அப்புறம் எடுத்துகிட்டு போய் அந்த அடுப்பு மேலே வச்சுட்டாங்க. நான் சொன்னேன் செட்டுக்குள்ளேயே வச்சு சமைக்கலான்னு. அது இருந்துட்டு அவங்க அப்பா மழையிலேயே தண்ணி காய வைப்பாரு, அவங்க அம்மா சோறாக்கு மழையிலே அப்படி இப்படின்னு சொல்லி வெளியிலேயே 10 பேருக்கு போயிட்டாங்க. மழை வந்தது 1 மணி நேரம், அவள் அடுப்பு பற்ற வச்சது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரமாக பற்ற வச்சுட்டே இருக்கிறா. கடைசி வரைக்கும் அடுப்பு பற்றவே இல்லை. இவன் தாங்க அது ரவுங்குல சட்டை. கடைசியில் ஒரு 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியே பற்ற வச்சிட்டானுங்க. ஷெட்டுக்குள்ளே இருந்த துணி கிணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு எரித்து பற்ற வச்சிட்டானுங்க. எங்களுக்கு டைம் இல்லைங்க, அதனால் குப்புன்னு பற்ற வச்சு விட்டுட்டோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சவுண்டே வருது. அதனால் நல்லா நெருப்பு போட்டு பற்ற வச்சுட்டு அந்த வெட்டிட்டு வந்த குச்சிலேயே ஆயில் தடவைக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி சின்னதாக பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு தேக்க சொல்லி விட்டேன். என்ன ஆயில் தச்சாலும் கோழி கருகி போச்சுங்க. சுடுதுண்ணா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கடா. அந்த கோழியோட ஈரல் கல்லீரல் அதெல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு ஒரு கம்பியில் கட்டி தீயில வாட்ட சொல்லிட்டேன். அவனை வாட்டிகிட்டு இருந்தான். கோழி வேறு கருகுன மாதிரி இருந்தது. மேலாப்பில் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டேன். வீடியோல காக்காம இருக்கு. காக்கா தங்க போட்ட மாதிரி இருக்கு. கொண்ட கலையில சாப்பிடுவேன். அருமையா கருகி இருக்குது. இதெல்லாம் கருகி போச்சுங்க. சரி உள்ள சிதையாத நல்லா வேட்டுன்னு கத்தி வச்சா 2 குத்தி விட்டுட்டு இந்த ஈரல் அதெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு எடுத்துகிட்டு வர சொன்னேன். நல்லா வெந்திருந்தது. அதையும் ஒரு டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கோழி வந்துருச்சுங்க. அப்புறம் அப்படியே குச்சியோட தூக்கிட்டு ஷெட்டுக்குள்ளே போய் கட்டில் மேலே வச்சுட்டு அடுத்த வேலை மசாலா தொட்டு சாப்பிடணும்டா. அதுக்கு தான் மசாலா வச்சுக்கிறேன். எப்படி தானோ சரி ஓ ஓ இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்தாங்க. பழைய ஆமாம் சொன்னீங்க. வச்சு 2 பேர்த்துக்கலாம் ஜாலியாக. எத்தனை நிற்குது? எலும்பு கூட கருப்பாக்கி தர்றேன். ஆனால்
எலும்பும் கூட கருப்பு தான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நாட்டுக்கோழி மாதிரி டேஸ்ட் இல்லை, இது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அருமையாக இருக்குது. நாட்டுக்கோழியோட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் கடிக்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் ருசி பயங்கரம். என் மசாலா மட்டும் லைட்டாக கறிக்கு போன மாதிரி இருக்குது. ஆனால் கறி சேர்ந்தா செமையாக இருக்குது. கறி கருப்பு தெரியுதா, எலும்பு கருப்பு. உண்மையாகவே டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. நாட்டுக்கோழியோட 1 மடங்கு மேலே தான், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கண்டிப்பாக நாட்டுக்கோழி மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி ஃபீல் தருது. மசாலா மட்டும் லேசாக கறி போன மாதிரி இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு பயங்கரம். நம்ம அடுத்த தடவை குழம்புல சமைச்சு பார்ப்போம். இதே கோழி வாங்கி இந்த கோழியில் குழம்பு சமைச்சுவோம். இதில் டேஸ்ட் எப்படின்னு பார்த்தோம், நல்லா இருக்குது. கிரேவிங்க. கிரேவி சாப்பிடுவோம். இந்த சில்லி போட்டால் நல்லா இருக்கும்.